யூடியூப் நேயர்களுக்கு ஜெய்சன்வாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்க அனைவருக்கும் காலநிலம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஜெய் சித்தி விநாயகா, ஜெய் சரபேஸ்வரா, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாவதார் பாபா, ஜெய் காத்ரி லக்ஷ்மி நரசிம்மா, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நலமா நேயர்களே, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? சோ இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, 12 ராசிகளுக்கு சனியுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி ராசி பலன் பேச போறோம். சோ உடனே நீங்கெல்லாம் ஜெய்சன்வாசன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம எல்லா வீடியோங்களும் பதிவுகளையும் லைக் பண்ணுங்க. எல்லா பதிவுகளுக்கும் ஒரு கமெண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ள போலாமா? வாங்க. முதல்ல மேஷ ராசிக்கு எப்படி இருப்போம்னு பார்ப்போம். மேஷ ராசிக்கு இப்போ 12ஆம் இடத்துல சனி இருக்கு. சோ கும்பராசியில இருந்தது, மேஷ ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தீங்க, ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தீங்க. இப்போ 12ஆம் இடத்துக்கு வந்த உடனே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாரும் நினைக்கிறீங்க. 7 நாட்டு சனி ஆரம்பிச்சாச்சு, இன்னும் அவ்வளவுதான், என்ன ஒரு வழி பண்ணிடுவாரு சனி பகவானன். சனியுடைய விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த பழமொழிகள் எல்லாம் பேசுறீங்க, அதை சொல்லும் போது மட்டும் ரொம்ப அருமையா இருக்குன்னு நினைச்சிட்டு திரும்ப திரும்ப சனி வந்து நமக்கு கெடுதலே செய்வார் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். சனி போல் கொடுப்பவர் இல்லை, சனி போல் கெடுப்பவர் இல்லைன்னா கொடுக்கறதுக்குன்னு முடிவு பண்ணிட்டா சனி போல இன்னும் யாரும் இல்லை. அதனால சைக்கலாஜிக்கல் ஒரு டிசார்டர் சனி வந்து 7 நாட்டு சனியில போட்டு பெரட்டு எடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இல்ல. ஓகே, அந்த மாதிரி இல்ல. என்னன்னா, எல்லா டைமும் எவ்ரி டே இஸ் நாட் சண்டே அப்படின்னு நம்ம நிறைய தப்புக்கள் ஆகட்டும் இல்ல டீவியேஷன்ஸ் ஆகட்டும் வாழ்க்கையில அது இது செய்வோம். அது மனிதனுக்கு வந்த கூட ஒரு சகஜமான குணம் தான். அது ஒண்ணு ஒரு யூனிக் ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி டீவியேஷன்ஸ், அந்த மாதிரி ஏதோ சின்ன சின்ன தப்புக்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் காமன், இதெல்லாம் விட்டுறலாம், இதெல்லாம் தவிர்த்திடலாம். இதெல்லாம் ஒரு பெருசுபடுத்தாதுப்பா அன்ற மாதிரி எல்லாம் தப்புகள் இருக்கும்ல, அது கூட இந்த 7 சனி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, 12ஆம் இடத்துல சனி வரும்போது செய்யக்கூடாது. அப்ப 11ஆம் இடத்துல இருக்கும்போதெல்லாம் செஞ்சீங்களா, அப்பெல்லாம் தப்பிச்சிட்டீங்க. 12ஆம் இடத்துல அந்த மாதிரி இருந்தாலும் நான் நார்மலாவே என்னுடைய ஒர்க்கே ஒரு 25% 30% டீவியேஷனு, குடுக்கல் வாங்கல் அது இது எதேதோ இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 30% நான் நார்மலா செஞ்சுட்டு வந்திருக்கேன். இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் வரல இது வரைக்கும். ஆனா 12ஆம் இடத்துல சனி வரும்போது அந்த 30% நீங்க 10% ஆக்கிட்ட ரொம்ப சந்தோஷம். பாதிக்கு பாத்தீங்கன்னா 15%, இன்னும் விட்டுட்டு ஒரு 60-40 மாதிரி ஒரு 10% வந்துட்டீங்கன்னா இன்னும் நல்லது. அது ஒண்ணுதுக்கு தான் சனி வந்து உங்களுக்கு இது வரைக்கும் ஆடினது இல்லப்பா ஆட்டம், இதுக்கு மேல ஆடாது அப்படின்னு சொல்றதுக்கு தான் வர்றது, அவ்வளவுதான். இந்த 10% நாங்க வரதை விட்டுட்டு 30%ல நிக்கணும்னா தான் பிரச்சனை மாட்டிக்கும் இல்லையா. அதுதான் எதுக்குன்னா, சனி வந்து கர்மகாரகன். நாங்க செய்யக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் கணக்கு எடுத்து புள்ளி விவரமா வச்சு நீ இந்த மாதிரி செஞ்சிருக்க, இந்த மாதிரி செய். ஆடிட்டிங் எல்லாம் பண்ண பிறகு இவ்வளவு இருக்கு, இவ்வளவு கட்டணும் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆடிட்டர் தான். ஒரு ஒரு புள்ளிய கூட விட மாட்டாங்க, புள்ளி விவரம்னு சொல்லுவோம். அதுதான். எந்த வீட்டுக்கு வந்திருக்காரு சனி? முதல்ல கும்பராசியில இருந்தபோது சொந்த வீட்டுல இருந்தாரு, அதனால ஓஹோன்னு இருந்தீங்க. இப்போ வரும்போது சில பிரச்சனைகள் எதுக்கு வரலாம்னா, மீனராசிக்கு வந்திருக்க. மீனராசியுடைய அதிபதி யாரு? குரு. அவரு தர்மத்துக்கு காரகன், இவர் வந்து கர்மத்துக்கு காரகன். தர்ம கர்மாதி யோகமும் இருக்கும் இதுல. சோ தர்ம கர்மாதிகர யோகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷம். ஏன்னா 2 கிரகமும் ரொம்ப பலிஷ்டமான கிரகம் தான். சனி கிரகமும் ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகம். 2.5 வருஷம் ஒரு வீட்டுல பயிற்சியில இருக்கு அப்படின்னா எவ்வளவு நிதானமா சுத்தக்கூடிய கிரகம். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு மாறும். அந்த குரு வீட்டுக்கு வந்திருக்கு சனி இப்போ. அதனால தர்மத்துக்குரிய காரகன், கர்மத்துக்குரிய காரகன், இவங்க 2 பேரும் சேர்ந்த யோக தரக்கூடிய விஷயங்கள் தான் அது. அந்த வீட்டுல இருந்தாலும் அந்த யோகம் வரும். ஏன்னா சனி வந்து அந்த யாரு எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்தினுடைய ஒரு அட்மாஸ்பியரை நம்மளை மாத்தாதா? என்னென்ன மாத்தணுமோ மாத்திடும் இல்லையா. நம்ம வீட்டுல நாங்க எப்படியோ இருப்போம், இன்னொருத்தர் வீட்டுக்கு போயிருக்கோம், அதுவும் ஸ்பிரிச்சுவலா இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போயிருக்கணும்னா நம்ம பழக்க வழக்கங்கள் நமக்கே தெரியாம மாறிடும். மாறினாதான் நல்லது, மாறலைன்னா நாம மாட்டிப்போம். மாறினாதான் நல்லது இல்லையா. கோயில் குளம் போயிருக்கோம்ப்பா, கோயில் குளத்துக்கு போயிட்டு அங்கெல்லாம் இருக்கோம், அங்கே தங்க போறோம். நான் வீட்டுல எப்படியோ இருந்தேன், அதை சாப்பிட்டு இது சாப்பிட்டுட்டு இது குடிச்சுக்கிட்டு அதை குடிச்சுக்கிட்டு இருந்தேன், அங்க செய்ய முடியுமா? அப்படி செஞ்ச அது என்ன ஆகும்? அது ரிவர்ஸ் ஆகும். அதே மாதிரிதான் கர்மத்துக்குரிய காரகன் சனி வந்து அங்க இருக்கிறதுனால நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும். எப்படி நடக்கும், எப்படியெல்லாம் நம்ம மாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது சொன்னேன். இப்போ நம்ம பார்க்கலாம், எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு, மாணவர்களுக்கு
நார்மலி சனி வந்து கோல்டு பிளானட், இப்ப இருக்கிறது வந்து ஜல தத்துவம், மீனராசி வந்து ஜல தத்துவம். ஸோ வாட்டர் ட்ரிப்ளிசிட்டி. அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது வாட்டர்ன்றது எப்படின்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மாறக்கூடியது இல்லையா, போகக்கூடியது இல்லையா வாட்டர். அதனால டிரான்ஸ்ஃபர்ஸ் நடக்கலாம், அப்படின்னா இடமாற்றங்கள் நடக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன, நல்ல நல்ல ஸ்கூல்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, நல்ல நல்ல காலேஜஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, வேற ஸ்டேட்டுக்கு போய் படிக்கலாம், வேற கண்ட்ரிக்கு போய் படிக்கலாம். அது பிரைமரி ஸ்கூல்ல இருந்து பிடிச்சி உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் வரைக்கும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகலாம், தேவையில்லாத செலவு வரலாம். பசங்களுக்கு தானே அது ஒரு பர்டன் தான், பேரண்ட்ஸ்க்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு பர்டன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 ஃபீஸ் இருக்கும் இவனுக்கு பர் இயர் பர் ஆனம் அப்படின்னா அது ஒரு 10 to 20%, 60,000 70,000 ஆகலாம். அந்த ஒரு பர்டன் தான் இருக்குமே தவிர வேற எந்த நெகட்டிவும் இருக்காது. படிப்பெல்லாம் நல்லாவே இருக்கும். படிக்கிற பள்ளிக்கூடங்கள்ல இருந்து காலேஜ் வரைக்கும் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், அவ்வளவுதான். இன்னும் கெரியர்னு பார்க்கும்போது பிரைவேட் செக்டர், கவர்மெண்ட் செக்டர். பிரைவேட் செக்டர்ல இருக்கிறவங்களுக்கும் டிரான்ஸ்ஃபர்ஸ் நடக்கும், இடமாற்றங்கள். நான் சொன்னேன் மைக்ரேஷன். சனி வந்து வேலைக்குரியவன் இல்லையா, ஸோ எந்த தொழில் ஆகட்டும் தொழிலுக்குரியவன் தான், அது வந்து மாறும். வேற ஏதாவது வேற இதுக்கு போகும், அப்கிரேடே நீங்க பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஒரு வேலை நாங்க மாத்துறோம் அப்படின்னா அது அப்கிரேட் வெர்ஷன்ல தான் நாங்க பார்க்கணும். அப்போதான், அப்ப என்ன செஞ்சுட்டு இருந்தோமோ இப்போ அதையே செஞ்சுட்டு இருக்கோம்னா இந்த காலம் ஒத்துக்காது அது இல்லையா. அப்பத்துல இருந்து ஒரே மாதிரி போக முடியாது. டைம் டு டைம் நாம சேஞ்சஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் இல்லையா. அந்த மாற்றங்கள் சனி கொடுக்கும் இப்போ, அதுவும் ஜல தத்துவத்துக்கு வந்திருக்கிறதுனால. ஸோ அதனால ஸோ பிரைவேட் செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க நல்லா ஸ்ட்ரிக்டா இன்னும் கொஞ்சம் அவங்கள என்ன சொன்னீங்க, ஒரு சேஞ்சஸை கொண்டு வரக்கூடிய இன்னோவேட்டிவ் ஐடியாஸ்ல வந்தாங்கன்னா ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அது நார்மல் ஒரு உத்தியோகத்துல இருந்து பெரிய உத்தியோகம் சிஇஓ வரைக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம். ஒரு டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷனோட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துக்கெல்லாம் போகும்போது வரது இல்லை, கொஞ்சம் அந்த மாதிரி சேஞ்சஸ் வரலாம். கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஃப்ரம் கான்ஸ்டேபிள் டு கமிஷனர், ஃப்ரம் கார்பரேட்டர் டு மினிஸ்டர் வரைக்கும் சில பிரச்சனைகள் மாட்டலாம் வரலாம். இவங்களுக்கு கொஞ்சம் அலிகேஷன்ஸ் வரலாம், வார்னிங்ஸ் வரலாம், நோட்டீசஸ் வரலாம். அதனால நான் சொன்னேன் இல்லை முதல்ல, டிவியேஷன்ஸ் எல்லாம் பிரைவேட் செக்டர்லயும் அவ்வளவுதான், இப்போ கவர்மெண்ட் செக்டர்ல டிவியேஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். எவ்ரிடே இஸ் நாட் சண்டேன்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து உஷாரா இருங்க. 12ஆம் இடத்துல சனி வந்திருக்கிறதுனால அவ்வளவுதான். இன்னும் வியாபாரிகளுக்கு பிரச்சனையே இல்லை, நிறைய பண வரவுகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அண்ணன் தம்பிங்களுடைய சண்டை, ப்ராப்பர்ட்டி அது இது இருந்ததுன்னா நீங்க உட்காந்து பேசுங்கன்னா பஞ்சாயத்து முடிஞ்சிடலாம். நிறைய செலவுகள்னு வர்றதுக்கு நான் எல்லா கேட்டகரி பீப்புளுக்கும் சொல்றேன், பிசினஸ் பீப்புளுக்கு மட்டும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ அதெல்லாம் அப்ரிசியேஷன் இருக்கு. இந்த வெள்ளி, பொன், இதெல்லாம் கோல்டு, சில்வர், டைமண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு வந்தா வாங்குங்க. போதுமான அளவுல வெஹிக்கிள்ஸ் அது இது பர்ச்சேஸ் எல்லாம் இருந்தா அவாய்ட் பண்ணலாம். ஏராளமான பணம் இருக்கு, நிறைய பணம் இருக்குன்னா அவங்க எதனாலும் செஞ்சாலும் நடக்கும். பொதுவா செலவு அதிகமா 12ஆம் இடத்துலன்னு செலவுக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவதனால 12ஆம் இடத்துல சனி வந்து இருக்கிறதுனால கல்யாண காட்சி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததுன்னா தாராளமா கல்யாணத்துக்கு போகலாம். ஸோ இதெல்லாமே ஒரு இது குழந்தை எதிர்பார்க்கிறவங்க கூட தாராளமா போகலாம். ஸோ இதெல்லாமே செலவுகள் தானே, நல்ல செலவுகள், சுப செலவுகள். ஸோ அது செலவுகள் வேயும் அப்படின்னாலாம் நம்ம பண்ண யோசிக்க கூடாது. அதனால அதெல்லாமே நல்லதுதான். இன்னும் ஃபினான்ஸ் ரிலேட்டடா பார்த்தா நல்லா தான் இருக்கும். வியாபாரம் ஆகட்டும் எல்லா இடத்துலயும் நல்லா இருக்கும். ஃபினான்ஷியல் வந்து நார்மல் ப்ராப்ளம் தான் வரும், அப்நார்மல் ப்ராப்ளம் எல்லாம் இந்த 7 நாட் சனின்னு பயப்படக்கூடிய அவசியம் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரி பீப்புளையும் கவர் பண்ணியிருக்கிறோம். இதுல ஃபைனலா ஹெல்த், யாருதே ஆகட்டும், சின்னவங்க பெரியவங்க யாருதே ஆகட்டும், நார்மலா மேஷராசியில பிறந்திருக்கிறவங்களுக்கு அவங்கள வந்து நம்ம கூப்பிடுறது யோதர்கள் அப்படின்னு தான், சோல்ஜர்ஸ் தான். மேஷராசியுடைய அதிபதி வந்து செவ்வாய். செவ்வாய்னா போர் கிரகம்னு கூட சொல்லலாம், போருக்குரிய கிரகம்னு சொல்லலாம். சோல்ஜர்ஸ், சேனாதிபதி, தேவர்களுடைய சேனாதிபதி முருகன், அதோடைய கடவுள். ஸோ அவர் சேனாதிபதி தானே. ஸோ அதனால சோல்ஜர்ஸ் அப்படின்னும் போது யுத்த பூமியில இருக்கணும்னு கிடையாது, ஏதாவது டேமேஜ் ஆகணும்னா. யுத்த பூமியில இருக்கிற சோல்ஜர்ஸுக்கு, போர்ல இருக்கக்கூடிய அந்த சோல்ஜர்ஸ்க்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரலாம். ஆனா அங்க இல்லாம எங்க இருக்கிறவங்களுக்கு எப்படி பிரச்சனை வரலாம்னா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு சர்ஜரி ஏற்படலாம், ஒரு ஏதோ ஒரு காயங்கள் ஏற்படலாம், ஸோ ஒரு போன் ஃப்ராக்சர் இதெல்லாம் ஏற்படலாம். அந்த மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால 2 வீலர் 4 வீலர் போறவங்க, யூஸ் பண்றவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது
ஸோ எல்லாரும் அவ்வளவுதான். ஹெல்மெட் வந்து தலைக்கு போட்டுக்கணும். நீங்க பெட்ரோல் டேங்குக்கு ஹெல்மெட் அணிவிச்சு போயிட்டு இருப்பீங்க. அதுதான் பிரச்சனை. அதனால தலைக்கு ஹெல்மெட் போட்டு போறது பழகுங்க. ஸோ 2 வீலர் 4 வீலர் ஆக்சிடென்ட்ஸ், அப்புறமா ஹெல்த் ரிலேட்டட்ல ஹெட் ரீஜன்ல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நல்ல மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கோங்க. பிரீதிங்ல லங்ஸ் ரிலேட்டட் ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து போன்ஸ் தான். போன்ஸ் அப்படின்னா ஜாயின்ஸ், ஏதாவது ஆங்கிள் அதுல எல்லாம் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகுறது, சர்ஜரி ஏற்படுறதுக்கு. சின்னது ஏதோ இருக்குன்னா சிம்டம்ஸ் வந்து சர்ஜரி பண்ணிக்கோங்க, சின்னதே முடிஞ்சிடும், பெருசாகாது. பிளட் ரிலேட்டட்ல கொஞ்சம் பாத்துக்கோங்க, பிளட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா. ஸோ இது எல்லாமே ஏதாவது சிம்டம்ஸ்னா அதுக்கு தகுந்த மாதிரி 2.5 வருஷத்துக்குள்ள மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்ல என்னென்ன இருக்கோ சிம்டம்ஸ் வந்து அதை சரி பண்ணிக்கிட்டா ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்து வந்துருவீங்க. நார்மலா இந்த சனி கிரகத்தினுடைய தாக்கத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன செய்யலாம், ரெமிடி என்ன பாத்தீங்கன்னா, பஞ்சபூத சிவலிங்கங்களை தரிசனம் பண்றது ரொம்ப நல்லது. அதுக்கு கூடுதலா என்ன பண்ணலாம், பஞ்சபூத சிவலிங்க தரிசனம், காளாஸ்தீஸ்வரர் திருப்பதி பக்கத்துல காளாஸ்தி வாயு தத்துவம், அதுக்கு அடுத்தது கஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் பிருத்வி தத்துவம், அதுக்கு அடுத்தது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அக்னி தத்துவம், அங்கிலிருந்து திருவனைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஜல தத்துவம், அங்கிலிருந்து சிதம்பரம் நடராஜர் ஆகாய தத்துவம். இந்த 5 தத்துவ சிவலிங்கத்தையும் நல்ல ஒரு வண்டி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரே நாள்ல தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். எங்கிலிருந்து, காளாஸ்தியில இருந்து காஞ்சி, காஞ்சில இருந்து திருவண்ணாமலை, திருவண்ணாமலை இருந்து திருவனைக்காவல், அங்கிலிருந்து சிதம்பரம் போயிடலாம். ஒரே நாள்ல கூட தரிசனம் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம். ஓகே, ஒரு 2 நாள் ஆனாலும் பண்ணுங்க, நல்லது. இந்த கிழமை அந்த கிழமையில உங்களுக்கு எந்த கிழமை நல்லது தோணுதோ அதுல செய்யலாம். இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணா கூட நல்லது. அதுக்கு கூடுதலா இன்னொரு வேலை செய்யலாம். அருணாச்சலேஸ்வரர், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர்ல போதுமான எல்லாரும் திருவண்ணாமலைய பௌர்ணமி நாள்ல தான் சுத்துறாங்க, கிரிவலம் வர்றாங்க. உங்களால முடிஞ்ச 2.5 வருஷம் இருப்பாரு சனி இங்க, அதனால ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவையோ 3 மாசத்துக்கு ஒரு அமாவாசை நாள்ல வந்து கிரிவலம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப அருமையான ரிசல்ட் கிடைக்கும். எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த 12ஆம் இடத்துல சனி வந்து இருக்கிறது உங்களுக்கு குறைஞ்ச பிரச்சனையா இருக்கட்டும், நிறைய நன்மைகள் நடக்கட்டும், பிரச்சனைகள் குறையட்டும், நிறைய நன்மைகள் நடக்கட்டும் இறைவனிடம் வேண்டிக்கிட்டு புதிய பதிவுடன் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.